என்ன சீதா வெக்கப்படுற? ஹரிணிக்கு தம்பி இல்ல தங்கச்சி ஏதாவது? வாவ், இது எப்ப இருந்து? ரெண்டு மாசமா இல்ல பிரியா மாதிரி ரெட்டு குழந்தைங்களா? ஒரு பாப்பா தான். 2 மாசம் ஆச்சு. இதுக்கு நீ தான் ஸ்வீட் சாப்பிடணும். குடு. போதுங்க, சாப்பிடு. சாப்பிடு சீதா. சீதா, என்ன? ஸ்வீட். எதுக்கு? உங்களுக்கு தான். நான் கேட்டனா? இல்ல, நான் தான் பண்ணி கொண்டு வந்தேன். எனக்கு ஸ்வீட்டும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போ. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போ சொல்றல. என்னங்க? ச்சே. ஐயோ, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே. நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? ஐயோ. ஏங்க மேடம், இங்க வாங்களே. மேடம், என்னோட மொபைலை கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்களேன். நான் என் பொண்ணு பிரியா கிட்ட பேசணும். அவகிட்ட தகவலை சொன்னேன்னா கண்டிப்பா வந்து என்ன ஜாமீன்ல எடுத்துருவா. சும்மா இருமா, உன்கிட்ட பேச்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பேசாம வாயை மூடிட்டு இரு, இல்ல வாயில துப்பாக்கியால சுட்டுருவேன். சூடா சுட்ட வடையை எடுத்து என் வாயில வச்சாலே என்னால தாக்கு பிடிக்க முடியாது. வாய் வெந்து போயிடும். நீங்க வேற துப்பாக்கியால சுடுவேன்னு சொல்றீங்க. ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்களும் என்ன மாதிரி ஒரு பொம்பளை தானே. பொம்பளை ஆம்பளைன்னு பேசின அப்புறம் ஆபாசமா பேசுறேன்னு சொல்லிடுவேன். ஐயோ அம்மா, தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் உத்து பாருங்க. எதுக்கு? கண்ணுல ஐப்பவர் வச்சிருக்கியா? உன் கண்ணை பார்த்து நான் மயக்கம் போட்டு விழுந்த உடனே தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? ஐயோ, நான் எப்படி பேசினாலும் தப்பா எடுத்துக்கிறீங்களே. என்ன நம்புங்க, நான் கூட பேச வேண்டாம். தயவு செஞ்சு நீங்களே தகவல் சொல்லிடுங்க. என் மக பிரியா வந்தா எல்லா உண்மையும் வெளியில வந்துருங்க.